சிவகார்த்திகேயன் அழுகைக்கு யார் காரணம்? கோவை, உதகை, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர் திரையரங்க உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியத்திடம் சிவகார்த்திகேயன் அழுதது ஏன், ரெமோ படத்தின் வியாபாரம் என்ன போன்றவை குறித்து கேட்டோம். இதுவரை என்னுடைய சக்தி பிலிம்ஸ் நிறுவனம் சார்பாக ஆல் இந்தியா அளவில் 631 படங்களை வாங்கி ரிலீஸ் செய்திருக்கிறேன். ரஜினியின் சிவாஜி படத்துக்கு பிறகு படங்களை விலைக்கு வாங்கி வெளியிடும் வேலையை நிறுத்திக் கொண்டேன். விநியோகஸ்தர்கள்தான் தயாரிப்பாளரை தேடி போய் படங்களை பெற்று வெளியிடுவோம். எனது 35 வருட சினிமா வாழ்க்கையில் ஒரு தயாரிப்பாளர் என்னை தேடி வந்து என் படத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அது ரெமோ தயாரிப்பாளர் ராஜா ஒருவர்தான். நான் இப்போது எந்த படத்தையும் விலைக்கு வாங்குவதில்லை என்று பலமுறை ராஜாவிடம் எடுத்து சொன்னேன். அவர் கேட்கவில்லை. நீங்கள் வாங்கியே ஆக வேண்டும் என்று சத்தியாகிரகம் செய்து என்னிடம் ரெமோ படத்தை விற்றார் ராஜா. அது மட்டுமல்ல, திருச்சியில் அடைக்கலராஜ் என்ற தமிழகத்தில் பிற பகுதிகளுக்கும் நான் சொல்கிற விநியோகஸ்தர்களிடமே ரெமோ படத்தை ராஜா விற்றார். தமிழ் சினிமாவில் முதன்முறையாக புது விதமாக ரெமோ படத்தை தயாரிப்பாளரை தேடி போய் விற்றது அதிசயமான ஒன்று. சார், ரெமோ பட பட்ஜெட் மிகவும் அதிகமாகி விட்டது. இந்த படத்தில் நல்ல பேரை சம்பாதிக்கணும்னு தான் நானே தேடி வந்து விற்கிறேன் என்று ராஜா என்னிடம் கூறினார். கோவை, நீலகிரி, உதகை, ஈரோடு, திருப்பூர் பகுதிகளில் உள்ள நல்ல தியேட்டர்களில் ரெமோவை ரிலீஸ் செய்தேன். கோவை நகரில் உள்ள பெரிய தியேட்டர்களில் முதல் நாள் முதல் கடந்த செவ்வாய்க்கிழமை வரை விடுமுறையாக இருந்த எல்லா நாட்களிலும் 100 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கப்பட்டது. சிறிய ஊர்களில் 50, 70 ரூபாய்க்கு விற்றனர். இதே போன்ற நடைமுறையை ரஜினி, கமல், விஜய், அஜித் போன்ற முன்னணி நடிகர்களின் படங்களுக்கும் கடைபிடித்தால் கண்டிப்பாக அனைத்து படங்களும் வியாபார ரீதியாக வெற்றி கிடைக்கும். சிவகார்த்திகேயன் நடித்த ரெமோ படத்தை நான் மினிமம் கேரண்டிக்கு வாங்கியிருந்தாலும் நான் வெளியிட்ட அனைத்து ஊர்களிலும் உள்ள தியேட்டர்களில் திரையரங்க விகிதாச்சார அடிப்படையில் தான் ரெமோவை வெளியிட்டேன். தமிழகம் முழுக்க 30 கோடி ரூபாய்க்கு ரெமோ படத்தை வியாபாரம் செய்திருக்கிறார்கள். நிச்சயமாக விநியோகஸ்தர்களுக்கு 10 கோடி ரூபாய் லாபம் கிடைக்கும். சிவகார்த்திகேயன் அழுதார் என்று கேள்விப்பட்டு அவருக்கு போன் செய்து விசாரித்தேன். வேந்தர் பிலிம்ஸ் மதன், எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் இருவரும் சிவகார்த்திகேயனிடம் புது படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்திருப்பதாக சொல்கின்றனர். சிவகார்த்திகேயனோ 2 மதன்களிடமிருந்தும் நான் அட்வான்ஸ் பணம் வாங்கவில்லை என்று மறுக்கிறார். எஸ்கேப் மதனோ தன்னிடம் ஆதாரம் இருப்பதாக சொல்கிறார். 2 பேரையும் அழைத்து வைத்து பேசினால்தான் உண்மை நிலை தெரியவரும். அந்த மன உளைச்சலில் இருந்ததால் சிவகார்த்திகேயன் அழுதிருக்கிறார் என்றார் முடிவாக.